எல்லோருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எபிசோடில் நம்ம பல வருமானங்களை கட்டமைப்பதன் தேவை என்ன, அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை எளிய முறையில் விளக்க முயற்சிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், நான் இத்தனை மாதங்கள் உங்களை சந்திக்காததற்கு காரணமே நான் அந்த வேலையில் ஈடுபட்டு இருந்ததால் தான். இப்போ எல்லா வேலைகளும் சிறப்பாக முடிந்துவிட்டது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிறது திருமந்திரம். அதாவது, நல்ல விஷயங்களை நாம் மட்டும் அனுபவித்தால் போதாது, அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், அதன் மூலம் அவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பேசலாம். நான் ஏஜிஎம் சுவாமி, பெங்களூரிலிருந்து. சரித்திரத்தில் மிக அருமையான ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ வாழ்ந்து வருகிறோம். நம் பெற்றோர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள், ஏன் நம் பிள்ளைகளுக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் நிறைந்த இடைப்பட்ட அமிர்த காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். கொஞ்சம் விளக்கமாக பேசலாம். இன்றைய இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு $3.75 trillion என்கிறார்கள் அல்லவா? அது 2030 இரட்டிப்பாகி $7 to 10 trillion அளவை எட்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது இன்னும் 6 வருடத்தில் நாட்டின் பொருளாதாரம் இரட்டிப்பாவது உறுதி. இது மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் இப்போது சொல்லுங்கள், உங்கள் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட வருமானம் இதே கால அளவில் இரட்டிப்பாகுமா என்றால் சந்தேகமே. காரணம், நமக்கு வயதாகி கொண்டே போகிறது. உழைக்கும் சக்தி குறையலாம். டெக்னாலஜியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ரோபாட்டிக்ஸ், இன்னும் ஏதேதோ சொல்லுகிறார்கள். எனவே நம் எதிர்கால வருமானத்திற்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது என்பதே கசப்பான உண்மை. எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற அடிப்படையில் ஒரு வருமானத்தை மட்டும் நம்புவதற்கு பதிலாக பல வருமானங்களை கட்டமைப்பத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கிறது. அதை கண்டறிய வேண்டுமானால் முதலில் நாம் நம் கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வர வேண்டும். உபரி வருமானத்தை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆக்டிவ் இன்கம். தினமும் நாம் 7-8 மணி நேரம் வேலை செய்து ஊதியம் பெறுகிறோம் அல்லவா? இளம் வயதில் நம்மால் இன்னும் சற்று அதிக மணி நேரம் வேலை செய்ய முடியும். நம் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு வேறு ஒரு பார்ட் டைம் வேலை செய்ய முடியுமா என்று ஆலோசிக்கலாம். ஏன் சிலர் சனி ஞாயிறு மட்டும் வேறு இடத்தில் வேலை செய்கிறார்கள். வேறு சிலர் பல பிஸ்னஸ்களில் பார்ட்னர்களாக இருக்கிறார்கள். விவசாயிகள் ஒரே நேரத்தில் பல தொழில்களை செய்கிறார்கள் அல்லது செய்ய முடியும். ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆன்லைனில் கோச்சிங் செய்யலாம். நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் கோஸ்ட் ரைட்டிங் செய்யலாம். இப்படி நிறைய வேலைகள் பகுதி நேர வேலையாக செய்ய முடியும். தகுதிக்கும் தேவைக்கும் ஏற்றவாறு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அது முடியாது இது முடியாது என்றால் பின் எதுவும் முடியாது. ஏதேனும் அடிஷனலாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் போதும், வழி தானே பிறக்கும். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன், நமக்கு வரும் ஆக்டிவ் இன்கம் நிரந்தரமல்ல. நம் சக்தி குறைந்தவுடன் அதுவும் நின்றுவிடும். அடுத்து எபிசோடின் மிக முக்கியமான பகுதி, பாசிவ் இன்கம். இதை நாம் கொஞ்சம் சாதுரியமாக கட்டமைக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆக்டிவ் இன்கம் வரவு நின்று போனவுடன் நம்மை காப்பாற்றுவது இந்த பாசிவ் இன்கம் தான். கேரியரின் தொடக்க காலத்தில் ஆக்டிவ் இன்கம் அதிகமாகவோ பாசிவ் இன்கம் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கலாம். பாசிவ் இன்கம் சுலோவாக கட்டமைத்து கொண்டே போனால் வயது ஆக ஆக ஒரு கட்டத்தில் பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்மை ஓவர்டேக் செய்யும். இதை ஒரு கிராஃபில் இன்னும் சிறப்பாக விளக்க முடியும். அதையே நாம் இலக்காக வைத்து செயல்பட வேண்டும். அந்த இலக்கை அடைய முதலில் தேவை சேமிப்பு. சேமிப்பு மிகவும் முக்கியம். சேமித்தால் மட்டும் போதாது, அந்த சேமிப்பை நல்ல வருமானம் வரும் வகையில் முதலீடும் செய்ய வேண்டும். அப்போதான் வயதான காலத்தில் நாம் உழைக்கலைனாலும் நம்ம பணம் நமக்காக உழைக்கும். ஆமாம், நாம் உறங்கும் போதும் நமக்கு வருமானம் வரலைன்னா நாம் இறக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். அது பாசிவ் இன்கம். 5 வகையான பாசிவ் இன்கம்மை நம்மால் உண்டாக்க முடியும். அவை என்னென்னு பார்க்கலாம். 1, டிவிடெண்ட். தொடர்ந்து நிறைய டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் பிஎஸ்யூ கம்பெனிஸ்.
screener.inல போய் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னு டைப் பண்ணால் ஒரு பெரிய லிஸ்ட் வரும். உதாரணம் REC, IRFC, கோல் இண்டியா, இப்படி நிறைய இருக்குது. அதை நல்லா ஸ்டடி பண்ணி அதில் நிரந்தரமாக முதலீடு பண்ணிடணும். கவர்மெண்ட் கம்பெனி ஆனதால் அதெல்லாம் ஒரு நாள் மூட மாட்டாங்க. எனக்கு வருடத்தில் 2-3 மாதத்திற்கான செலவு டிவிடெண்ட் மூலமாக தான் செய்கிறேன். முதலீடும் வளர்ந்துட்டு இருக்கு. இதை ஒரு 6 மாதத்திற்கு உயர்த்த முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு கற்பனை தான். உங்களுக்கு ஒரு வருடத்திற்கான வீட்டு செலவு டிவிடெண்ட் மூலமாக வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். முடியாதுன்னு ஒன்றும் இல்லையே. அதற்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்யணும், அவ்வளவுதானே. 2, ரெண்ட். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிஸில் முதலீடு பண்ணலாம். இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. மெயின்டெனன்ஸ், கவர்மெண்ட் டேக்ஸ், நல்ல கிளையண்ட்ஸ், இப்படி. இதற்கு பதிலாக இப்போ சிலர் REITயில் முதலீடு பண்ணுறாங்க. REITனா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பணத்தை வச்சு நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அதை வாடகைக்கு விடுவாங்க. அதில் வர்ற ப்ராஃபிட்ஸை வருமானத்தில் 90% டிவிடெண்ட்டாக இன்வெஸ்டர்ஸுக்கு திருப்பி தருவாங்க. முதலீடும் சேஃபாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் வித்துட்டு வெளியே வந்துடலாம். 3, இன்ட்ரெஸ்ட். இது ஒரு சேஃப் அண்ட் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பேங்க் FD, கம்பெனிஸ் FD, பாண்ட்ஸ், NPS, இப்படி நிறைய இருக்குது. இதில் என்னென்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு 7%க்கு மேலே வரணும். பண வீக்கம் 6 to 7% இருப்பதால் அதற்கு மேலே வரலன்னா நமக்கு இது நஷ்டம். நம்பர் 4, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது என்னென்னா, ஆன்லைன் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், கமோடிட்டி ட்ரேடிங், இப்படி பண்ணுவாங்க. சேம் டே விற்று லாபம் பார்த்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒரு சிலர் மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணி ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கழித்து 5 to 10% லாபம் படித்து விற்றுடுவாங்க. கிடைக்கிற லாபத்தை எடுத்து நீண்டகால முதலீட்டில் போட்டுடுவாங்க. இதற்கு நிறைய திறமை, தொழில் நுணுக்கங்கள் தெரியணும், இல்லைன்னா லாஸ் ஆகிடும். இது ஒரு வகையான கேம்பிளிங். நான் பண்ணுறதில்ல. 5, ராயல்ட்டி. எழுத்தாளர்கள், பாடகர்கள், மியூசிஷியன்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இப்படி இவர்கள் தங்கள் படைப்புகளை ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு கோவா, லட்சத்தீவு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க படைப்புகளுக்கு ராயல்ட்டி தொடர்ந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்குது. இதுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறீங்களா? அதுக்கு தான் 70-30 தியரியை பலரும் பரிந்துரைக்கிறார்கள். இது என்னென்னா, உங்கள் வருமானத்தில் 70% செலவுக்கும் மீதம் 30% கட்டாய சேமிப்பிற்கும் உபயோகப்படுத்தணும். 30% சேமிப்பு அப்படிங்கிறது 20%ஆக குறையலாம் அல்லது 40%ஆக உயரலாம். ஆனால் கண்டிப்பாக சேமிக்கணும், அதுவும் இளமையில். அப்போ தான் காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கடன். பலரும் சேமிக்க முடியாமல் போவதற்கு முக்கிய காரணமே கடன் தான். நினைவில் கொள்ளுங்கள், கடன் நம் பாக்கெட்டை காலி செய்யும், முதலீடு நம் பாக்கெட்டை நிரப்பும். ஹவுசிங் லோன் தவிர மற்ற கடன்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே என் சொந்த அபிப்பிராயம். நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த 30% சேமிப்பை SIP மூலம் நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து முதலீடு செய்யலாம். நல்ல கம்பெனி பங்குகளை வாங்கி போடலாம். கோல்டு பாண்ட்ஸ், ETF, இப்படி நல்ல பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்புகள் இன்று நிறைய இருக்குது. திரும்பியே பார்க்காமல் தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே வாருங்கள். பிறகு நீங்களே ஆச்சரியப்படும் விதத்தில் உங்கள் முதலீடு வளர்ந்திருக்கும். முதல் 1 கோடியை அடைவது கடினம். அதற்கு 10-15 வருடங்கள் கூட ஆகலாம். அதற்கு பிறகு உங்கள் முதலீடு மிக வேகமாக வளர்வதை காணலாம். காரணம் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் 8வது உலக அதிசயம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். நான் சொல்வது கனவு அல்ல, எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆக்டிவ் இன்கம் நின்றவுடன் SIPயை நிறுத்திவிட்டு SWPக்கு மாறிவிடலாம். SWP என்பது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வித்ட்ரா செய்வது. அப்போது நம் கார்பஸ் மிக பெரிய அளவில் வளர்ந்திருக்கும். இறுதியாக, இளமையில் தண்ணி மாதிரி சம்பாதிக்கணும், தீர்த்தம் மாதிரி செலவு பண்ணணும். அதே சமயம் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் முடிந்தவரை நம் வாழ்க்கையை எளிமையாகவே வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்கிறது ஆராய்ச்சி. தொடர்ந்து நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாகவும் இருப்போம். வாருங்கள், நல்லதை பேசுவோம், நல்லதை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.